சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தமிழோடைய காலேஜை காட்டுறாங்க. காலேஜில் பார்த்தா தமிழோடைய ஃப்ரெண்டு ஜெனி ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. ஏ ஜெனி, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? நானும் உன்னையே 2 நாள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாறிய உன் முகமே மாறியா இருக்கு. என்ன என்ன ஆச்சு? எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கையில இங்கே ஜெனி பார்த்தா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஏ ஜெனி, உனையே தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பேசிக்கிட்டே இருக்கல. அப்போதான் பார்த்தா சக்தி வராரு. என்னன்னு தெரியல தமிழ், நானும் ஜெனி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இன்னொன்று என்கிட்ட 2 நாளாக கூட அவள் பேசவே இல்லை. நீயாவது என்னன்னு கேட்டு சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்லவும், என்ன ஜெனி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், இங்கே பார்த்தா ஜெனி அழுக ஆரம்பிச்சுறாங்க. ஏய் என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், வீட்டில் பெரிய பிரச்சனை, அக்காவை ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், பிளாக்மெயில் பண்றானா? ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும், அப்பாவும் அம்மாவும் வேணான்றாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா குடும்பத்தோடு தற்கொலை தான் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறணுமா? அப்படி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், என் அக்கா அவளுடைய பாய் ஃப்ரெண்டோட ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்கி இருந்திருக்கா. அவ ஏதோ பாய் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் தனியா இருந்திருப்பார் போல. பத்தாவதுக்கு அவ ட்ரெஸ் மாத்துறது எல்லா வீடியோவையும் எடுத்து ஹோட்டல்ல மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என் கூட வந்து நீ நான் சொல்றத கேட்கலைன்னா இந்த வீடியோவை எல்லாம் நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவளை பிளாக்மெயில் பண்றாங்க. இதனால அவ வீட்டுல சும்மா இருக்காம சூசைட் வேற பண்ண போயிட்டா. இதை நான் பார்த்து அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்பா ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. நான் கூட போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொன்னேன், ஆனா அப்பா தான் வேணான்னு சொல்லிட்டாரு. நமக்கு மான மரியாதை தான் பெரிய உசுரே, இப்படியெல்லாம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டில் இந்த பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. இதனால தான் நான் யாரு கூட எதுவும் பேசக்கூட எனக்கு மனசே வரல. என்ன பண்றதுனே தெரியல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், ஏ ஜெனி, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி சக்தி கேட்கவும், எப்படி சொல்லுவேன் சக்தி, எப்படி சொல்லுவேன்? என் அக்காவுடைய மான பிரச்சனை, குடும்பமே தற்கொலை பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்படி இருக்கையில நான் எப்படி இது உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட பார்த்தா ஜெனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, யார் அந்த பையன், யார் பிளாக்மெயில் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், அந்த பையன் ஏதோ சிவகங்கையில நிறைய லாட்ஜ் ஹோட்டல்லாம் வச்சு நடத்துறாங்களாம். அந்த லாட்ஜோடைய ஓனரா அவன் அதே மாதிரி எங்க அக்கா மாதிரி ஏகப்பட்ட பொண்களை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்க சொல்றதெல்லாம் கேட்கலைன்னா உங்களை எடுத்த வீடியோவெல்லாம் நெட்ல ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை பிளாக்மெயில் பண்ணி அதுக்கு அந்த பொண்ணுங்க பயந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்குறாங்க. ஆனா இப்ப என் அக்கா அவன் சொல்றதையும் கேட்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போயிருக்கா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. எனக்கும் அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுதான் தமிழ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சொல்லவும், சரி சிவகங்கைன்னு சொன்ன, சிவகங்கையில அந்த பையன் பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், அந்த பையன் பேரு ஏதோ நந்தகுமார்னு அக்கா சொன்னா அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், இங்கே பார்த்தா தமிழுக்கு சந்தேகம் வந்துடுது. சிவகங்கை, நந்தகுமார், லாட்ஜோடைய ஓனர், இது எல்லாமே கண்மணிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையோட தொடர்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் ரொம்ப பயப்படுறாங்க. ஒருவேளை கண்மணிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை தான் இப்படியெல்லாம் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இது எப்படி என்ன உறுதி பண்ணுறது? போலீஸ் மூலமாக போனாதான் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். அவனை பார்த்து நம்ம மிரட்டினாலும் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் அவன் அடிபணிவானோன்னு தெரியல. இதை எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா, சரி ஜெனி, நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு நம்ம எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட சொன்னதும், என்ன தமிழ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்குறாங்க. இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க. தமிழை பார்த்தா இங்கே காலேஜ் விட்டு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தா சேது உட்காந்துருக்காரு. இங்கே சேது கிட்ட வந்து தமிழ் நிற்கவும், என்ன மறுபடியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமாங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்கே பார்த்தா சேது கோவப்பட்டு தமிழ் அடிக்க போறாரு. நீ அடிச்சாலும் பரவாயில்ல, கொன்னாலும் பரவாயில்ல, ஆனா கண்மணியோடைய வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி நாசமா போகிறத நான் விரும்பவே மாட்டேன். நான் சொல்றத உங்களுக்கு கேட்கறது பிடிக்குதோ பிடிக்கலோ எனக்கு அது தேவையே கிடையாது. ஆனா என் கூட படிக்கிற பொண்ணு நீங்க பார்த்துருக்கீங்களே, கண்மணிக்கு ஒரு மாப்பிள்ளை, அவனால பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால நான் சொல்றதை நீங்க கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க. நாளைக்கு நான் சொல்ற ஹோட்டலுக்கு மட்டும் நீங்க வந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இங்க பார்த்தா சேது தமிழ் சொல்றத கேட்கவும் முடியல, கேட்காம இருக்க முடியல. சரிடி, நாளைக்கு நீ சொல்ற இடத்துக்கு நான் வரேன், இதுதான் கடைசி. இதுக்கு அப்புறமும் வந்துட்டு கல்யாணத்தை பத்தி அதை பத்தி இதை பத்தி நீ என்கிட்ட ஏதாவது பேசுனேன்னு நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரிங்க
நீங்க நாளைக்கு ஹோட்டலுக்கு வருவீங்களா, அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லி தமிழ் சேதுகிட்ட சொல்றாங்க.